ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அண்ணே, என் ஃப்ரெண்டு அஜயோட நண்பன் ராபர்ட் செத்துட்டான். அவன் ட்ரக்ஸை ஒழிக்கணும்னு ரொம்ப சீரியஸாக இருக்கானே. ஆமாம், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த போதை நிறைய பேர் வாழ்க்கையை கெடுக்குது. இதை மாற்றணும். அவனுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளு. நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் பசங்களை அனுப்புனா ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது போதுமா? இல்லைண்ணே, அந்த அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அதை அனுப்புனா நல்லா இருக்கும்ண்ணே. சரி, அனுப்புகிறான். தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 12,000க்கும் அதிகமான போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த எண்களுக்கு பின்னால் பல குடும்பங்களின் சிதைக்கப்பட்ட கனவுகளும் அழுகையில் அழிந்த எண்ணற்ற தாய்மார்களின் வலியும் மறைந்துள்ளது. இன்று போதைப்பொருள் பழக்கம் பள்ளி வகுப்பறை, விளையாட்டு மைதானம், விடுதி அறை என அனைத்து இடங்களுக்கும் பரவியுள்ளது. 12-13 வயது சிறார்களும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது குறித்து தெரிந்திருந்தாலும் போதுமான நடவடிக்கை எடுப்பதில்லை. இந்த போரை வெல்வதற்கு தொடர்ந்து போராட வேண்டும். சார், உங்களுக்கு லெட்டர். தேங்க்யூ. Good evening, sir. Good evening, Agent Ajay. You have officially been activated. Your first mission will begin in 3 days. You will receive the coordinates and target profile by tomorrow. This is not going to be my first mission. Sorry? I already have a mission. What? What mission? I need answers about my friend's death. Ajay, I can understand your loss. Emotions can cloud judgment. This isn't emotion. This is justice. I'm not going any off-grid. I'm doing what spies are trained to do. Seek truth, follow leads, and finish what others are afraid to start. You are playing a dangerous game. Then I will play to win.
என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? ஆ, எங்கே போகிற வரேன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாரமாக ஆளே காணோம். உங்கள் அம்மா நீ சரியாக சாப்பிடல தூங்கலன்னு சொல்லி சொல்லி அழுகுறாங்கடா. எதுக்குடா அப்படி சுற்றி இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இதுக்கு என்ன சொன்ன? சொல்கிறா, இதுக்கு என்ன சொன்ன? வரலன்னு சொல்லிட்டேன். பைத்தியமாடா உனக்கு? இதுக்காக சின்ன வயசுல நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப? இதுக்காக வாடா அவ்வளோ தியரி எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ண, அவ்வளோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பண்ண. சின்ன வயசுலேருந்து ரவீந்திர கௌஷிக் மாதிரி அவனுன்னு சொல்லி சொல்லி காமிப்பியடா. இப்போ வேலையே வேணான்னு நிற்கிற. ஏன்டா அப்படி பண்ணுற? நம்ம மச்சானுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் அப்படி தான் இருக்க போகிறேன். டேய், நீதி கிடைக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்க போறியா? அவனை என்ன கொலையாடா பண்ணிட்டாங்க? பிளடி இஸ் ட்ரக் அடிக்ட். அவன் ட்ரக்ஸை ஓவராக ஏற்றி கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட அதனப்பா சொல்லுது. அவன் ட்ரக் அடிக்ட் தான் இல்லைன்னு சொல்லலை. இந்த ட்ரக்ஸ்ன்ற இந்த விஷயம் இந்த வட்டாரத்தில் இல்லைனா உயிரோடு இருந்திருப்பான்ல. இங்கே பாரு, குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத. நமக்கு இப்போ 24 வயசு ஆகுது. நம்மளும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இங்கே அவன் முடிவை அவன் வந்தால் எடுக்கணும். நம்ம நல்ல பாதை எடுத்தோம், இப்போ உயிரோடு இருக்கோம். அவன் தவறான பாதை எடுத்தான், அவன் செத்துட்டான். இந்த மனுஷன் உருவாக்குன அந்த விஷயம் மனுஷனே அழிக்குதுல்ல. ஆமாண்டா, இதெல்லாம் பற்றி நம்மளால பேச தாண்டா முடியும், தடுக்க முடியாது மச்சான். எல்லாம் அந்த கடவுள் பார்த்துட்டு தாண்டா இருக்கான். யார் அனுப்புன அந்த சொசைட்டியில் நடக்கிற எல்லா கொடுமையும் ஒரு முடிவுக்கு வருமோ அவரை அனுப்புவான்டா. இந்த உலகத்தில் யார் தெரியுமா பெரிய குற்றவாளி? தப்பு பண்ணுறவன் இல்லை, தப்பை வேடிக்கை பார்க்குறான். இன்னும் இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுடா. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்காக மட்டும் இல்லை. நாளைக்கு உன் தங்கச்சி ரோட்டில் நிம்மதியாக நடந்து போகணும், அதுக்காக. நாளைக்கு உன் தம்பி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடக்கூடாது, அதுக்காக. இந்த சொசைட்டி ஒரு நல்ல வழியில் போகணும், அதனால நான் அதை பண்ண போகிறேன். சரி ஓகேடா, இப்போ இதெல்லாம் நம்ம 3 பேர் மட்டும் தான் பண்ண போகிறோமா? நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வருது. ஸ்பெஷல் ஃபோர்ஸா? என் ஃப்ரெண்டோட மரணத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த மரணத்துக்கு காரணமாக இருந்த இந்த ட்ரக்ஸை ப்ளேஸ் பண்ணுற கும்பலை அதை கண்டுபிடிச்சி அழிக்கணும். நம்ம ஏரியாக்கு இனிமேல் எந்த ட்ரக்ஸ் சப்ளைஸும் வரக்கூடாது. அதுக்கு எனக்கு உங்கள் உதவி தேவை. சொல்லுங்கள் ப்ரோ, நாங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ஃப்ரெண்ட் ஃபோன் ஏதாவது கிடைச்சதா பார்த்தீங்களா? ஆக்சுவலாக போஸ்ட்மார்ட்டம் அப்போ அவன் ஆக்சசரிஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருந்துச்சு. ஃபோனை செக் பண்ணேன், டேட்டாஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அது எப்படி கிளியர் ஆகும்? ஆமாம், அதான் ஒன்றும் புரியலை. என்னால் அதை ரெக்கவர் பண்ண முடியும். நான் ஷெரீஃப், ஐ எம் அ சைபர் ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட். நான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், கேபிஎன்ஜி சைபரில் ஒர்க் பண்ணேன் அண்ட் சிஇ சர்டிஃபைட். லாஸ்டான டேட்டாவை என்னால் ரெக்கவர் பண்ண முடியும். பட் ஆல் ஐ நீட் இஸ் ஃபோன், லேப்டாப் அண்ட் a USB இன்டர்ஃபேஸ். ஷியோர். டேட்டாஸ் பேக்கப் ஆயிடுச்சு. டேய், இவன் அவன் கூட வேலை பார்த்துருக்கான்டா. இவங்க லொக்கேஷன் எல்லாமே கோட் லாங்குவேஜில் பேசியிருக்காங்க. ஒன்ஸ் இவங்க லொக்கேஷனை டீகோட் பண்ணிட்டோம்னா இவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸை வச்சு ட்ராக் பண்ண முடியாதா? இல்லை, இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே +1 +44 +88 ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் ஆல் ஃபேக் நம்பர்ஸ். ஓ. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காமனாக மென்ஷனாக இருக்கிறது பிளாக் டேங்க். அது லொக்கேஷனை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரெட் ஒயர்ன்றது நிறைய இடத்துல இருக்குது. ரெட் ஒயர்ன்றது எதை குறிக்குதுன்னு தெரியலையே. அது பிளாக் டேங்குக்கு போனால் தான் தெரியும். ஆனால் அதான் சிக்கல்.
நம்ம ஏரியாவில் மொத்தம் 64 பிளாக் டேங்க்ஸ் இருக்குது. மேபி அந்த ஒரு பிளாக் டேங்க்கில் ஏதாச்சும் ஒரு மார்க் மேட்ச்லாம் இருக்கலாம்ல? கண்டிப்பாக இருக்கலாம், ஆனால் நம்ம தேடணும். சரி, நாங்கள் பிளாக் டேங்கை தேடி போகிறோம், நீங்கள் அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரோ ஒரு நிமிஷம், இங்கே ஒரு MP4 இருக்குது. ப்ளே பண்ணுங்க. மச்சான் மச்சான் மச்சான், எல்லாம் தப்பா இருக்குடா. பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து ரேப் பண்றாங்கடா. குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்க, வயசானவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம ரேப் பண்றாங்கடா. மோசமானவன் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனா இவங்க அளவுக்கு இல்லடா. நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் தான்டா. வெளியே சொல்லிடுவேன்னு சொன்னா எனக்கு கொன்றுவேன்னு சொல்றாங்கடா. நீ பார்க்கும்போது நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்தானா யாரையும் சும்மா விட்டுறாதடா. போதையால் தான் அவன் இறந்தான்னு நினச்சோம். ஆனால் அவனை அப்படி கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. பாவம், இவன் துருன்னு இருந்தவன் இப்படி கண்ணாடி மாதிரி உடஞ்சி போயிட்டான். சரி, நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா பிளாக் டங்ஸையும் சர்ச் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும். கவனமாக இருங்க, கால் கணக்கில் இருங்க. மச்சான், மச்சான், டேய் மச்சான்.
டே ஷெரீஃப், நான் டேங்கை கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். எப்படி? இங்கே பிளாக் டேங்க் ஓப்பனர் கிட்ட ரெட் ஒயர் சுற்றி இருக்கு. செம ப்ரோ, நீங்கள் அப்போ லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இப்போ எப்படி இன்டர்மீடியேட்டை கண்டுபிடிக்கிறது? இருங்க, ஏதாச்சும் வழி இருக்கும், கண்டுபிடிச்சு சொல்கிறேன். சரி, ஓகே ஷெரீஃப். பாருண்ணா. அண்ணா வாங்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ணா என் கையில் என்ன இருக்க பாருண்ணா. அண்ணா வாங்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருண்ணா, இங்கே பாருண்ணா. அண்ணா உங்ககிட்ட தானே பேசுகிறேன். இங்கே பாருண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம் நான் பாருண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா என் கையில் என்ன இருக்க பாருண்ணா. அண்ணா ஏன்னா இப்படி பண்ணுற? கோட் ஒரு ஸ்பெஷல் டீ. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா ராஜாண்ணா இல்லையா? உனக்கு என்ன வேணும்? வேர் ஹவுஸு லொக்கேஷன் கோட். GT 22 NF. அண்ணா நாளைக்கும் இதே லொக்கேஷன் தானா? நாளைக்கு வா. சரிண்ணா. ஆமாம், நீங்கள் யார்? என்னை பற்றி தெரியணுன்னா பெரிய சம்பவம் பண்ணியிருக்கணும். நம்ம சம்பவத்தை பார்த்ததில்லை போல. சரி போம். ஷெரீஃப், இன்டர்மீடியேட் இங்கே தான் இருக்கான். அப்படியா? யார் இது? இங்கே ஒரு டீ செல்லர் ஷெரீஃப். இது பசங்க ஏதோ வந்து QR கோட் காட்டுறாங்க. அவன் கிளாஸில் ஏதோ பாக்கெட் போட்டு கொடுக்குறான். அதே மாதிரி இன்னொருத்தன் எவனோ வந்தான், ஏதோ பேசுனா. அவன்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தான் ஷெரீஃப். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு புரோட்டோகால் வச்சுருக்காங்க ப்ரோ. ஓ சரி, நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனில் இருக்க வைஃபை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டேன். ரெட் ஒயர்னு ஏதாச்சும் காட்டுதான் பாருங்க. இருக்கு. அப்போ நீங்கள் இருக்க லொக்கேஷன் கரெக்ட் தான். நான் சொல்கிறது அப்படியே கேபிட்டலில் டைப் பண்ணுங்க. Black Tank _47. யோ ஹேக்கர், ஜீனியஸ்யா நீ. QR வந்துருச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோட் எடுத்துகிட்டு போய்ட்டு அவன்கிட்ட காட்டுங்க. நான் சொல்கிறது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. RW 18 SF. ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வரேன். என்ன ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறேன் ஷெரீஃப். ப்ரோ, நான் சொன்னது ஹெட்டோட கோடு. இனிமேல் உங்களுக்கு வர கவனிப்பை மட்டும் பாருங்க. ஏய் தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கார் வந்துடும். வெயிட் பண்ண சொல்கிறான், வண்டி வருமா? நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. இப்படி ஒழிச்சு விட்றான் பாரு. ஒரு வாயாவது கொடுக்குறான்னா.
வந்தாச்சு, ஆள் அமுச்சு வைங்க. ஏய், திருமலையில் ஒரு சில்வர் கலர் கார் நிற்கும், அங்கே போ. ஓகே. ரொம்ப தௌலத்தான் வரான். கோடு RW18SF. தூக்கு கைய. சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடு. அங்கே என்ன வீங்கிருக்கு? பழக்கொட்டை மாதிரி துள்ளவை கட்டுறா. ஏய், நல்லா தெரியாத மாதிரி கட்டுறா. ஏதோ தெரியுது. உன்னால உன்னால கண்ணால. ஆமாம், யாரோ ஒரு பையனை 2 போலீஸ்காரங்க சேர்ந்து நம்ம ஷெட்டில் அடிச்சு கொண்டுட்டானு கேள்விப்பட்டேன். ஏன் பேர் ஏதோ அஜித் குமாரா. சாமி நகையை வந்து ஏதோ ஆட்டையை போட்டானா. அது அவன் தான் எடுத்தது கூட தெரியாமல் போலீஸ் வந்து அவனை துவச்சு காலி பண்ணிட்டாங்க. வர வர நம்ம ரவுடிசம் பண்ணுறோமா இல்லை இவனுக்கு ரவுடிசம் பண்ணுறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்னடா சரக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லையா? லொகேஷனை மாத்துங்கடா. சி ஆன்டிலாம் தூக்க சொல்லாத, ஸ்கூல் பொண்ணா பார்த்து தூக்க சொல்லு. இப்போதான் சூப்பராக இருக்கும். பிடிக்கிறோம், தூக்குறோம். ஏய், இறங்குங்கடா. ஏய், தூக்கி அவன் வெளிப்போடு. என்னண்ணா லொக்கேஷன் அது இவ்வளோ ஓப்பனாக இருக்கு? அறுத்து போட போகிறோண்ணா. ஏய், அமைதியாயிரு. இன்னைக்கு 12 மணிக்கு மேலே என்ன கதை தெரியும்ல? இந்த இடம் தான் நம்மளுக்கு சேஃபு. இங்கேருந்து போகிறது தான் நம்மளுக்கு கரெக்டு. ஒரே காரில் வந்தீங்க? இல்லைண்ணா, வேறு வேறு காரில் தானே வந்தோம். சரி சரி, இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் அண்ணனை கூட்டின்னு வரேன். அண்ணா, நமக்கு வேண்டியாடு சிக்கிச்சு, டக்குன்னு போட்டு வாண்ணா. என்னண்ணா இவனை கொஞ்சம் நிற்கிற, போட்டு வாண்ணா போலாம். கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. நான் அங்கே போய் பார்க்க. ஏய், கூட போ. சரிங்கண்ணா.
என்னடா டீ கடையில் டீ ஆத்திட்டு இருந்தவன் திடீர்னு முன்னாடி வில்லத்தனமா நிற்கிறான்னு ஒன்றும் புரியலல்ல. ராபர்ட் செத்ததுலேருந்து அவன் கோடை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் நானே டீ கடையில் வந்து நின்னேன். ஆனால் கரெக்டாக என்கிட்ட மாட்டிக்கிட்டேன். சொல்லு, நீ யாரு? ராபர்ட்டோட கோடு உனக்கு எப்படி தெரியும்? எந்த குரூப்லேருந்து வந்திருக்க? அவன் என் நண்பன். அவன் கார்டியக் அரெஸ்ட்டில் சாகலை, அவனை கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதுக்கு காரணம் நீங்கள் தானே தெரியும். அதனால் பழியாக வந்திருக்கியா? நான் தான் அவனை துடிக்க 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 கொன்னேன். என்ன பண்ண முடியும் உன்னால? ஐயோ கையெல்லாம் முருகிறா, பயமாகுது. என்ன இருக்கீங்களா? ஏய் 12 மணி ஆகும்டி, கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் முடிச்சுட்டு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ, 4 மணி நேரம் ஆகும். ஓ, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஓ, பொண்ணாட்ட பேசிகிட்டு இருக்கா? போயா வந்துட்டான். சும்மா பேசாத வேலையாக போச்சு. நீ பேசுமா. நாங்கள் எங்கள் கூட்ஸு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருப்போம். ஆனால் நீ எங்களையே அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டில்ல, உன்னை நான் பாராட்டுறேன்டா. ஆக்சுவலாக உன் நண்பன் ராபர்ட்டை பற்றி சொன்னேன்னு வச்சுக்கேன், இவனுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு நினைப்பேன். அவன் அவ்வளோ மோசமானவன். அவனால் எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா? படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம தங்கச்சிகளையும் அம்மாவையும் எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரியாமல் சம்பாதிக்க வேற வழியே இல்லாமல் தான் உங்களை மாதிரி ஒரு பொறுக்கி கும்பலோட சேர்ந்துருப்பானே தர. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. பாய்ஸ், வேரஸோட லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அங்கே போயிட்டு உங்கள் வேலையை கட்டுங்க. நம்ம ப்ரோவை நான் பார்த்துக்கிறேன். ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க கிட்ட ட்ரக்ஸ் கொடுத்து கெடுக்குறீங்க. ரேப், கொலை எல்லாம் பண்ணுறீங்க. நீங்களாம் டெரரிஸ்டா? ஐயோ, எங்களையே டெரரிஸ்ட்னு சொல்கிறியே, அப்போ எங்களுக்கு மேலே இருக்கிறவன்னு சொல்லுவேன். நான் கடவுளை சொன்னேன். எங்களை படைச்சது அவன் தானே, அப்போ அவன் தானே பெரிய டெரரிஸ்ட்டு. வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ. சரி, கிளைமாக்ஸ் பாட்டு போவோமா? நாங்கள் யாராவது சாவடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவோம். ஏய், அவனை அவுத்து விட்ற. இந்த வட்டத்துக்கு பேர் குருதி வட்டம். இதில் யாரும் பொருள் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எல்லாரும் ஒன்று அடிப்பாங்க. ஒருத்தனை நாக் அவுட் பண்ணால் கூட நீங்கள் இருந்து உயிரோட போயிடலாம். வேற ஒருத்தன். ஹலோ, என்னடா? அண்ணே அண்ணே அண்ணே, வேற யோசனை காடு. அண்ணா, நம்ம வேற ஹவுஸ்ல யாரோ பசங்களா வந்து நம்ம சரக்கு அடிச்சு கொளுத்திட்டாங்கண்ணா. எல்லாம் நம்ம பசங்க தான். அவனை அடிச்சு கொல்லுங்கடா அவனை. கை கொடு. என்னடா காப்பலாம், அதுவும் சில்வரில்? ரொம்ப வசதியாயிட்ட போல. எங்கள் அப்பா சாவறதுக்கு முன்னாடி அவர் என் ஞாபகார்த்தமாக போட்டு விட்டது மச்சான். அப்போ ஏன்டா எனக்கு போட்டு விட்ருக்க? ஏன்னா நீ எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி மச்சான்.
என்னன்னு போய் பாரு. அவ்வளோ பெரிய ஆளாடா நீ? ஷெரீஃப் அம்சார், நீங்க அவனுங்களை பார்த்துக்கோங்க, நாங்கள் இவனுங்களை பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் உயிரோட இருக்க கூடாதுடா. உங்களெல்லாம் உயிரோட விட்டாதானடா இதெல்லாம் பண்ணுவீங்க? தமிழ்நாட்டின் மூச்சு, தமிழ்நாட்டின் மூச்சு. என்னடா தமிழ்நாட்டின் மூச்சு? என்ன தமிழ்நாட்டின் மூச்சு? அந்த தமிழ்நாட்டின் மூச்சில் தான் என் தீப்பெட்டி அடங்கி இருக்கிறது. அதற்கு அந்த கடலே சாட்சி. வெயிட், தமிழ்நாட்டின் மூச்சு, அதில் தீப்பெட்டி அடைந்திருக்கிறது, அதற்கு அந்த கடலை சாட்சி. அப்படின்னா there's a bomb in the beach, right? ஆமாம். ஏன்? ஏன்னா தமிழ்நாட்டில் சில சக்திகள் மக்கள் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை அழிக்க தான் மக்கள் கூட்டமாக இருக்க இடத்த பார்த்து பாம்பு வச்சாங்க. Oh God, this is terrorism. சில தீவிரவாதிகள் இந்த மாதிரி ஆயுதத்தை வச்சு மக்கள் அழிக்கிறாங்க. சில தீவிரவாதிகள் மக்களை பேச்சாலையும் பொய்யாலையும் மதத்தாலையும் ஜாதியாலையும் மக்கள் அழிக்கிறாங்க. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சுதந்திரம் கிடைச்சது நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோமா, இல்லை உண்மையிலே இதான் சுதந்திரமா? என்னைக்கு ஒரு பெண் சாலையில் நிம்மதியாக நடந்து போகிறாளோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்டா. You're right. தீவிரவாதத்தை தடுக்கணும்னா, கற்பழிப்புன்னு ஒன்று நடக்கக்கூடாதுன்னா, நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னா, சுத்தமான கல்வி வேணும்னா என்ன பண்ணணும்? நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும். வர எலெக்ஷன்ல யார் முதலமைச்சராக வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு தெரியும். என் நெஞ்சில் கொடியிருக்கும் உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க
ரெடியா?